வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள், நல்ல முக்கியமான நாள். நான் ஆக்டிங்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்டானவன்னு என்கிட்ட தமிழ்நாட்டுக்கே தெரியும். முக்கியமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாருமே என்னை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோங்க. எவ்வளோ எங்கேருந்து எப்படி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு ஒரு எப்படியுமே ஒரு ஆதங்கம் உண்டு. கொஞ்சம் நம்ம வைடராக போகணும், பெரிய இடங்களுக்கு போகணும், பெரிய ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி பல போராட்டங்களாக பண்ணிட்டு இருந்தேன். நீ நல்லது பண்ணேன்னா உனக்கு அது மூலமாகவே நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த ஆண்ட்ரூ சாரால இன்னைக்கு எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் பிரேக் கிடைச்சிருக்கு. அதான் ட்ரூத். அதாவது வாலியில் வந்து அவர் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர், அதுலேருந்து நியூ வரைக்கும் என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நான் கூட நினைப்பேன், என்னடா நம்ம ஆண்டவன் நம்ம நடிக்க தானே வந்தோம், உடனே நடிக்க அனுப்பாம அப்படி சுற்றி விடுறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப எப்பொழுதுமே எனக்கு ஒரு பெண் உண்டு. பாருங்க, இப்போ வந்து அவர் மூலமாக இந்த இவ்வளோ பெரிய பிரேக் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக அது வந்து அவர் மூலமாக கிடைச்சது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது ஆண்ட்ரூ சாரோட சென்சிபிலிட்டி லெவல் வந்து ரொம்ப ஹை. அவருடைய இந்த படத்தில் வந்து ஒரு போலீஸ் காப் படம்னா அது வந்து ஒரு அடிச்சு லாரி பறக்கிற டஸ்ட் பறக்கிற கால் வச்சா டஸ்ட் பறக்கிற போலீஸ் கிடையாது இது. பட் ரொம்ப ஒரு கண்ணிலேயே நல்ல பவரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை, ஒரு நடுக்கடலில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியும் அதனுடைய ஆழத்தையும் உணர வைக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை ஆண்ட்ரூ சார் என்கிட்ட வந்து புல் அவுட் பண்ணியிருக்கிறார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நேட்டிவிட்டி டயலாக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தார். அவர் வந்து அந்த கன்னியாகுமரி சைடில் இருக்கக்கூடிய ஒரு டயலக்டுக்கா அதுக்கு வந்து ஒரு மீரான் சார்னு ஒரு ரைட்டர் அவர் கூட்டிகிட்டு வந்து ஆண்ட்ரூ சார் அவரோட அசோசியேட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா அந்த ஊர் மக்கள் பஞ்ச் டயலாக் கிடையாது இந்த படத்தில், ஆனால் பஞ்ச் டயலாக் ஊர் மக்கள் பேசின பஞ்ச் டயலாக் எடுத்து இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. உண்மை நடக்கும், பொய் பறக்கும் அப்படின்னு. அது என்ன ட்ரூ பாருங்க. எழுதுனது ஊர்ல இருக்கிற ஒரு சாதாரண நம்ம பாட்டியோ தாத்தாவோ பேசின ஒரு கொலோக்கியலான ஒரு லைன். அது உண்மை நடக்கும், பொய் பறக்கும். அதுதான் வதந்தியோட ஆக்சுவலி டேக்லைனாவே போடலாம். வதந்தி உண்மை நடக்கும், பொய் பறக்கும். அந்த மாதிரி அந்த பொய் வந்து எப்படி பறக்குது, அடுத்தவங்களோட வாழ்க்கை எவ்வளவு பாதிக்குது, ஒரு 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 நடந்த ஒரு விஷயத்தை அதனுடைய ட்ரூத் பர்செப்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எப்படியெல்லாம் நினைச்சுக்கிறோம், என்னமெல்லாம் பேசுறோம், அது பாதிக்கப்பட்டவங்களை எவ்வளவு பாதிக்க, இவ்வளவு எமோஷனல் ஒரு கனெக்டோட ஒரு த்ரில்லர் ஒண்ண வந்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு இசையிலும், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஒளிப்பதிவிலும், ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்லையும் ஆண்ட்ரூ சார் வந்து எல்லாத்தையும் அந்த வேலையை கரெக்டா வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பா யூ வில் ஆல் என்ஜாய் திஸ். அதுக்கு வந்து தேங்க்ஸ் டு வால் வாட்சஸ். சுழலுக்கு அப்புறம் ஒரு இன்டர்நேஷனல் ரிலீஸ் இது. ஆக்சுவலா நல்லா பிரமாதமா அதை அவங்க வந்து அதை கைட் பண்ணி கொண்டு போனாங்க. அதே மாதிரி அவங்க கிரியேட்டரும் கூட அந்த இதுக்கு வந்து அவங்க ப்ரொடியூசர். இது கம்ப்ளீட்டா ஆண்ட்ரூ சாரோட ரைட்டிங்ல ரெடியான, ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆண்ட்ரூ சார் அண்ட் கவர்ன்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை வால் வாட்சஸ் புஷ்கரன் காயத்ரி மேம். அண்ட் ஆன் டாப் ஆஃப் எவ்ரிதிங், இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே எத்தனையோ வெப் சீரிஸ் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இருந்தாலும் பிரைம் அபர்ணா மேடம் வந்து இந்த சப்ஜெக்டை பத்தி எடுத்து சொல்லி இதுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு பட்ஜெட்ன்றது தமிழ்ல ஒரு பெரிய படத்துக்கு ஸ்பெண்ட் பண்ற பட்ஜெட்டுங்க. அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டை வந்து அவங்க வந்து புல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஷூட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் அதுக்கு ஒரு 4 டிரான்ஸ்போர்ட், அதுக்கு எடுக்கப்பட்ட லொகேஷன்ஸ், அதுக்கு கொடுக்கப்பட்ட ஹையர், அதுக்கு ஒரு கொரோனா டைம்ல நடந்ததுங்க. ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் மட்டுமே 1 crore இருக்குங்க பில்லு. எவ்ரி டே. சோ இட்ஸ் a protocol எவ்ரி டே. அங்க வந்து ஒருத்தருக்கு கொரோனா வந்துச்சுனால எல்லாருக்கும் இதாக கூடாதுன்னு எவ்ரி டே அவங்களுக்கு வந்து almost 170 people in the shooting spot, sometimes 200 people in the shooting spot. அது வந்து காயத்ரி மேடமோட சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டும் நந்தா குவா சாரு அப்புறம் கௌதம் சார் எல்லாரும்
பெரிய டீம் அதில் வந்து ஒர்க் பண்ணி அமேசிங்க. ஒரு சக்சஸ் என்பது, ஒரு ரீச் என்பது, அந்த இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணுது பாருங்க. என்ன ஒரு எனர்ஜி லெவல். அது வந்து இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் ஆண்ட்ரூஸ் தாட். அவர் வந்து அந்த 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 ஒருத்தர் ஒரு நல்ல எண்ணத்தோட, ஒரு நல்ல பாயிண்டோட ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த யூனிவர்ஸே அதுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. You understood what I'm saying? If anybody do take a first step with that from wholeheartedly, the entire universe will support for that. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த என்டையர் யூனிவர்ஸும் இந்த படத்தை பார்க்க போகுது. நான் ரொம்ப ஹாப்பிங்க. ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நாளா வந்து ஒரு வெறி போகணும், அடிச்சு பார்டர்லாம் தாண்டி போகணும், உடச்சு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு வெறி உண்டு. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தட் டு ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் ஆண்ட்ரூ சார். அது ஒரு எமோஷனலான ஒரு கலெக்டர். நாசர் சாருக்கு தெரியும், ஏன்னா நியூல நடிக்கும் போது நானே ஆண்ட்ரூ சார்லாம் எப்படி பேசிக்கணும் நாசர் சாருக்கு தெரியும். தேங்க்யூ நாசர் சார். நான் உங்க டப்பிங் பண்ணும்போது உங்க எபிசோட்ஸ் நான் சார் சீன் பார்க்கணும், நான் போடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பார்த்தேன். சார் அது ஒரு திமிங்கலம் நல்லா நீச்சல் அடிக்குது அப்படின்னு எப்படி சொல்றதுல என்ன இருக்கு? செமையா பண்ணிருந்தீங்க சார். அதான் அதை ஒரு சட்டிலா பண்ணியிருந்தீங்க சார். அது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பர் சார். அண்டு சஞ்சனா வந்து ஒரு நல்ல ஆண்ட்ரூ சாரோடைய ஒரு 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 சிறந்த தேர்வு அப்படின்னு சொல்லலாம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பற்றாக்குறையா இருக்கிறது கதாநாயகிகள். அதுல வந்து நல்ல ஒரு இளமையான ஒரு பாலிவுட் குவாலிட்டியில ஒரு கதாநாயகியை பிடிச்சிட்டு வந்தாரு. And she is also a good performer, and more than anything there is a student in her on shooting spot. Even her shot is not there, she'll be sitting in the shooting spot when other actors, senior actors acting, she used to observe and trying to learn the best from them. That's a really good quality. அதை நீங்க வச்சுக்கோங்க. எல்லா பெரிய ஆக்டருங்களுக்கும் இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது உங்களுக்கு இப்பவே இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் லைலா மேம் அண்ட் ரொம்ப அவங்க வந்து இந்த ஒரு டைப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஒரு கரெக்டாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்கன்னா ஒரு இந்தியன் மெரில் ஸ்ட்ரைப் மாதிரி வரலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் விளையாட்டு தரமாகவே இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே தெரியும் அவங்க. பட் she has done a fantastic. Andrew sir pulled out the best from everybody. That's it. And நம்ம இவர் அது he is known for அது என்னது டிவி சீரியல் பாண்டியா ஸ்டோர்ஸ். அதுல அவர் வந்து ரொம்ப அழகா அவர் வர சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. அப்புறம் என் கூட வந்து சுமிருதி வெங்கட் வந்து செம்மையா பண்ணிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு எமோஷனலா ஒரு 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 ஒய்ஃப் வந்து அந்த போலீஸ் என்ன பாடுபடுவாங்க அப்படின்றத ரொம்ப கரெக்டா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வெரி நைஸ் ஆக்டர். அவங்க வந்து அந்த அம்மன் படத்துல அந்த கிச்சன் சீன்ல நடிச்சிருந்தாங்க இல்லையா, அப்ப இருந்தே அவங்களுக்கு நான் அந்த ஒரு சீனுக்கு நான் ஃபேனுங்க அவங்களுக்கு. அண்ட் இந்த படத்துலயும் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இது மோர் தேன் எவ்ரி திங் நம்ம கூட விவேக் பிரசன்னா சார் வந்து ஒரு செம காம்பினேஷனா வந்தாரு. நல்ல சீன்ஸ், நல்லா அவருக்கு எனக்கும் அந்த ஒரு படத்துக்குள்ள ஒரு காமெடி ஏரியாவை டச் பண்ணி கொண்டு வருது அவர் தான், அதை பேலன்ஸ் பண்ணி வர்றாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதுவரை என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் மக்களுக்கு சரிவர கொண்டு சேர்த்த பத்திரிகை நண்பர்கள், நீங்க நான் தடுக்கி விழும்போது நீங்க தாங்கி பிடிச்சிருக்கீங்க, தப்பு பண்ணும்போதும் தட்டி கேட்டிருக்கீங்க, நல்லா பண்ணப்பையும் தட்டி கொடுத்து தூக்கி விட்டுருக்கீங்க. இது உலகம் பூரா பரவ போற ஒரு தமிழனின் ஒரு வெப் சீரிஸ். இதை நீங்க கொண்டு எல்லா மக்கள்கிட்டையும் சேர்க்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. அதாவது ஆண்ட்ரூ அவருக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமான ஒரு மொமெண்டா இருக்கு. ஆண்ட்ரூ சார்னு கூப்பிடுவோம். ஓகே சார், தேங்க்யூ சார் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அண்ட் ஆண்ட்ரூ பத்தி பேசுவாரு, எனக்கே குரல் நடுங்குது. அது கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட். டெஃபினெட்லி. அண்ட் இப்போ வந்து we have to have a selfie moment. அதாவது வந்து இவ்வளோ ஒரு பெரிய இயக்குனர், நிறைய ஹீரோக்களை இயக்கி அந்த இயக்குனர் முழுசாக கதாநாயகனாக மாறிய இந்த எஸ் ஏ சூர்யாவை பார் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்ல தான் நாங்க இருக்கோம். ஸோ அதனால ஒரு வித் பிரஸ் அண்ட் மீடியா ஒரு செல்ஃபி மூமெண்ட் we want to have. And one more thing before that, I just wanted to once again thank Aparna madam and
சவுத் கண்டென்ட் ஹெட் ஷாலினி மேம். ஏன்னா சாரி, ஐ வாஸ் காட் கேரிட் அவே வித் அதர் டாபிக்ஸ். அண்ட் ஆண்ட்ரூ சார் வந்து ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவாருன்னா, சார் இந்த எபிசோட பார்த்துட்டாங்க, அப்புறம் அவங்க ரொம்ப ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஷாலினி அவங்களுக்கு ஃபோன் அடித்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த குமரனோட நீங்கள் பேசிகிட்டு இருக்க சீனை ஆண்ட்ரூ சார் தான் சார், நீங்கள் குமரனோட பேசிட்டு இருந்த சீனை சார், நீங்கள் குமரனோட பேசிட்டு இருந்த சீனை சார், ஷாலினி நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்போ ஷாலினி சொன்னாங்கன்னா, அப்புறமாவும் அதே பார்த்துருக்காங்களாம், அவங்களும் அதே இடத்த தான் நல்லா இருக்கு பாருங்க. தே ஹாவ் ஹவு மச் ஒர்க் டு டூ ஃப்ரம் பாம்பே. அவங்க வந்து அவங்க லைஃபே ஒரு பெரிய இது நினைச்சு அதை பத்தி ஒரு பெரிய ஸ்டடி பண்ணணும். அப்புறம் மேடம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷி ஸ்ட்ரகிள் a lot to be where she is today here. She is the South Asian head in a for Prime, and ஒரு 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 being a woman, being a lady, அடிச்சு ஒரு பெரிய அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணி வந்து ஒரு போஸ்ட்ல வந்து உட்கார்ந்தது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஸோ தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த அண்ட் Aparna ma'am and South team from Prime, each and everyone. Even when went to Bombay, நாங்கள் பாம்பே போனப்ப ஒரு நியூ ஒரு 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 வந்தாவன் மூவிக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குமோ பப்ளிசிட்டிக்கு, அதே மாதிரி தே புல்ட் அவுட் ஆல் த ப்ரெஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த டீம் அமேசானோட அட்வர்டைஸ்மெண்ட் டீம் தேர் ராக். ஐயோ அதித்தி அண்ட் டீம். இன்னொருத்தர் சோனாட்சி சின்ஹா மாதிரி இருப்பாங்களா, அவங்க யாரு? ரொம்ப அந்த டீம் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா அன்னைக்கு வந்து வென்ட் டு பாம்பே. அவங்க வந்து அதை அவ்வளோ சூப்பரா கோஆர்டினேட் பண்ணியிருந்தாங்க. வாதந்தி இஸ் கோயிங் டு பி a global release and it's a proud moment. Thank you so much. Thank you sir. Yes sir. ஸோ இவ்வளவு வருடங்களா நம்ம இயக்குனர் நடிகர் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு பிரஸ் அண்ட் மீடியா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட ஒரு செல்ஃபி மொமெண்ட் சாருக்கு. நைஸ். சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.